உலகின் 8வது அதிசயம் மில்ஃபோர்ட் சவுண்ட் இதோ. இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் இன் தி பிலிப்பீன்ஸ். என்ன வியூ உட்கார்ந்தோம்னு வைங்களேன், ஜாலியாக பார்க்கலாம். இது டான்ஸ் ஆடுதுங்க. டாஸ்மான் கடலுக்கு வந்துடுங்க. எப்படி இருக்கு? Can I be in the credits? Sure. What's your name? What's it? சரியான ஷாட்ல. இங்க பாருங்க. மேல ஒன்று இருக்குது. அது கிடைக்குதான்னு பார்க்கலாம் இருங்க. நான் முடிச்சுட்டு ஏறிட்டு சொல்கிறேன். கரு கும்முன்னு இருக்குங்க. சான்ஸே இல்லை. இப்படி ஒரு இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அதிரடி ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். பாருங்க, வாய்ப்பே இல்லைங்க அழகு. அது இன்னைக்கு வெயில் அடிக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. நம்ம க்ரூஸாக நின்றுருக்கு பாருங்க, அங்கே தான் போக போகிறோம். ஓகேங்க, மதியம் 1:15 வந்து விட்டோம் மில்ஃபோர்ட் சவுண்ட். தேங்க்யூ. ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த டெர்மினல் பில்டிங்க போய் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் போகலாம். அந்த பக்கம் போய் சாப்பிட்டு வருவோம் ஜாலியாக. ஸோ இந்த பஸ்ஸில் வர்றவங்க இந்த 1:30 மணி க்ரூஸ்க்கு போகிறாங்கலாம் போய் போட் பண்ண வேண்டியதான். போட் பண்ணி 2 hours க்ரூஸ் முடிச்சுட்டு வந்து திரும்பவும் 3:45 4 மணிக்கு கிளம்பிடுவாங்க. இந்த பஸ் தான் வந்து ஒரே பப்ளிக் பஸ்ஸு, மற்றதெல்லாம் டூர் பஸ்ஸு. அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பேக்கேஜோடு வந்துடும். இதில் மட்டும் நம்ம தனியாக 1 way அல்லது 2 way இல்லை டூர் +2 way புக் பண்ணிக்கலாம். இந்த intercity.co.nz க்ரூஸ்லாம் வந்து நிற்கிது பாருங்கள். ஒவ்வொரு க்ரூஸ்லையும் அரௌண்ட் ஒரு 150 பேர் 200 பேர் அந்த மாதிரி இது பண்ணுவாங்கன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 க்ரூஸ் இருக்குதுங்க. நம்மளது வந்து மித்ரே பீக் அந்த க்ரூஸ் தான். முந்தின இதுக்கு வந்துட்டு இருக்காங்க. 1:30 போட் போகிறதுக்கு நின்றுருக்காங்க. இது போயிட்டு 3:30 வரும். வந்ததுக்கப்புறம் நமக்கு போட் பண்ணுவாங்க 3:45 4 மணி க்ரூஸ். 4 to 6 இந்த க்ரூஸ் தான் நம்மளுது. சின்ன க்ரூஸு, அதனால் சூப்பராக க்ளோஸாக போக முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 5 க்ரூஸ் இருக்குன்னு வைங்களேன். காலையிலேருந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் க்ரூஸ் ஈவினிங் 4 o'clock 6 o'clock முடியும். பட் ஆனால் 6 o'clock அப்புறம் உங்களுக்கு பர்சனல் வெஹிக்கிள் இருக்கணும், இல்லைன்னா இங்கே டூர் பஸ்ஸில் வந்துருக்கணும். இல்லைன்னா நீங்கள் போக முடியாது. இப்போ நம்ம லிஃப்ட் கேட்டு போக போகிறோம் காரில் வந்தவங்களோட. இதுதான் பிளான். ஸோ நம்மளோட ஃபோனில் சிக்னல் வருதுங்க. இந்த இடத்துல வந்து வர வழியில் நிறைய இடத்துல இல்லை. இங்கே வந்து 4G கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ ரிமோட்டான ஒரு இடத்துல இருக்கோம். சுற்றி மலைகள். இந்த கடல் வந்து அப்படியே ஒரு குறுகலான ஒரு பாதையில் உள்ளே வந்திருக்கு. அந்த பக்கம் இருக்குது அந்த டாஸ்மான் சீ. தண்ணி எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குல்ல, அக்கா ப்ளூ கலரில். நான் பார்த்த மிகச்சிறந்த மிக அழகான இடங்களில் இது ஒன்றுங்க, சந்தேகமே வேணாம். உலகின் 8வது அதிசயம் மில்ஃபோர்ட் சவுண்ட் இதோ நம்ம தமிழில் முதல் முறையாக. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இடம். உலகத்தோட தென்மூளைக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட், அண்டார்டிகாவை தவிர. அது சூரியன் அடிக்கிறதுக்கு அதுவும் அப்படியே தகன்னு ஜொலிக்குது. இந்த கடல் தண்ணி மற்றும் கிளேசியர் வாட்டர், நல்ல தண்ணி ரெண்டும் சேர்ந்து. இந்த ஃபியோர்ட்னா என்னங்க, ஒன்றும் இல்லைங்க. அந்த பக்கம் கடல் இருக்குதுங்க, இந்த பக்கம் சுற்றிய மலைகள் இருக்குங்க, மிகப்பெரிய ராட்சச மலைகள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மலைகளுக்கு மேலே இந்த இது இருக்குதுங்க, கிளேசியர்ஸ், பனிப்பாறைகள், இந்த பனி உருகி வர்றது. ஸோ இது காலப்போக்கில் பல மில்லியன் வருடங்களில் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பு ஏற்பட்டு இங்கே வந்து ஒரு பாதையை ஏற்படுத்துது. அந்த பாதைக்குள்ளே கடல் தண்ணி கிட்டத்தட்ட உள்ளே வருதுங்க. ஸோ இந்த லாங் நேரோ பாத்தில் கடல் தண்ணி அங்கேருந்து இந்த பேசேஜ் ஆரம்பத்துலேருந்து இது ஒரு வழித்தடத்தை க்ரியேட் பண்ணுது. அந்த வழித்தடத்துக்குள்ளே கடல் வந்து உள்ளே வந்துருக்குங்க. ஸோ இங்கேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டரில் கடல் இருக்குது. ஸோ 15 கிலோமீட்டரில் ஒரு குறுகலான ஒரு பாதையை இந்த கிளேஷியர்ஸ் இது மூலிமா உருவாக்கியிருக்கு.
இந்த இடம் காலப்போக்கில் பல மில்லியனுங்கிற ஒரு இடங்களா. ஸோ அதுதான் வந்து இப்படி உள்ள வரைக்கும் வந்துட்டு இதுதான் எண்டு இப்படி வந்துட்டு போகுது பாருங்கள். ஸோ இங்கேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர் இந்த மலைகளுக்கிடையே அப்படியே நம்ம க்ரூஸில் போனோம்னா நம்ம வந்து டாஸ்மான் சீயை வந்து எட்டிடலாம். இதை முதல் மாவோரி வந்தாங்க, மாவோரி பீப்புள் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பியோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பட் முதல்ல ஒரு வெஸ்டர்ன் மேன் வந்தது 1823லங்க. ஸோ அவர் தான் இதை வந்து பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு இதுக்கு மில்ஃபோர்ட் சவுண்டு அப்படின்னு பேர் வச்சிடுறாருங்க. மில்ஃபோர்ட் சவுண்ட் அப்படின்னா அவர் வந்து இந்த இங்கிலாந்து கூட வேல்ஸ்னு ஒரு இடம் இருக்குது தெரியுங்களா, அது ஒரு நாடு. யூகேல இருந்து 4 நாடுகள் சொல்லுவாங்க, இங்கிலாந்து, வேல்ஸு, ஸ்காட்லாண்டு, அயர்லாண்டுன்னு. அதில் இந்த வேல்ஸ்காரர் அவர். வேல்ஸில் ஒரு இடம் மில்ஃபோர்டுன்னு ஒரு இடம் இருக்குது. இதே மாதிரியே வந்து இந்த சி இன்லெட் அப்படியே கடலுக்குள்ளே வந்திருக்கும் இந்த மலைக்கடையில். அதனால் இதுக்கு வந்து அதே பேரே வச்சிடுறாரு, மில்ஃபோர்ட் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து பேர் இது வந்து மிஸ்டேக்கில் வச்சிடுறாரு. மில்ஃபோர்ட் ஃபியோர்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு. அப்புறம் ஏன் மில்ஃபோர்ட் சவுண்டுன்னு வச்சார் அப்படின்னா அவருக்கு தெரியல டிஃப்ரென்ஸு. சவுண்டுங்கிறது வேறு, ஃபியோர்டுங்கிறது வேறு. இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம பேசிடலாம். பாருங்கள், ஒரு க்ரூஸ் கிளம்புது கரெக்டாக. ஃபியோர்ட் அப்படிங்கிறது இந்த கிளேசியர்ஸ் இருக்குல்ல, பனிப்பாறைகளோட தண்ணி, அதனால் இந்த ஒரு வழித்தடம் உருவாகி கடல் தண்ணி உள்ளே வர்றது வந்து ஃபியோர்டு. இதே வந்து அதாவது ஒரு பள்ளத்தாக்கு உருவாகி அதில் கடல் தண்ணி வர்றது வந்து ஃபியோர்டு. இதே சவுண்டு அப்படிங்கிறது ரிவர் வேலி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நன்னீர் பள்ளத்தாக்கு. ஸோ அதுதான் வந்து சவுண்டுன்னு சொல்லுவாங்க உள்ளே வர்றது. ஸோ நம்ம மேலே இருக்கிறது ஏன்னா சீ வாட்டர் வந்து உங்களுக்கு டென்சிட்டி ஜாஸ்தி, அடர்த்தன்மை, அதனால் அது கீழே இருக்கும். இப்போ டாப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஐஸ்லாம் ஊருக்குன்னா அந்த கிளேஷியர் வாட்டர். ஸோ மேலே இருக்கிறது வந்து டாப் லேயர் கிளேஷியர் வாட்டர், அது கீழே இருக்கிறது கடல் தண்ணி, உள்ளே வந்துருக்கு கடல் தண்ணி. நல்லா இருக்குல்ல இந்த வியூ. அப்படி போகிறத எடுத்தோம்னா சூப்பராக இருக்கு. சே என்ன வியூ, உட்காந்துன்னு வைங்களேன், ஜாலியாக பார்க்கலாம். நல்லா இருக்கு இடம். இந்த மாதிரியான ஃபியோர்ட் வந்து நிறைய இந்த ஏரியாவில் இருக்குங்க. அதனால தான் இதுக்கு பேர் ஃபியோர்ட்லேண்ட் நேஷனல் பார்க் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து உலகத்தில் ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் இருக்குது இந்த ஃபியோர்ட்ஸ். முக்கியமாக நார்வேல அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் ஐஸ்லேண்டில் இருக்குது, அப்புறம் க்ரீன்லேண்டில் இருக்குது, அப்புறம் நியூசிலாண்டில் இருக்குது. எல்லாமே வந்து உலகத்தின் மிக அழகான நாடுகளில் ஒன்று. சூப்பராக இருக்குது வியூ. அந்த போட் போகிறதுக்கும் அதுக்கும் இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கும் அதுக்கும் பா அப்படியே இந்த ஃபிலிப்பைன்ஸு, தாய்லாண்டிலலாம் அந்த பிபி எல்லாம் போனால் எப்படி இருக்கும், ஐலாண்ட் ஹாப்பிங் அதே மாதிரி இருக்குது பாருங்கண்ணா. பட் இந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப் உலகத்துலேயும் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. ஏன்னா நீங்கள் ஒரே இடத்துல எல்லாமே பார்க்கலாம். ஐஸ் மலை, அப்புறம் வந்து பச்சை பசேல், இது அப்புறம் கடல். இது வந்து இந்த மாதிரியான ஃபிஜார்ட்ஸ்லாம் எய்தர் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அது மேலே ஆர்டிக் பக்கத்தில், இல்லை சதர்ன் ஹெமிஸ்பியர் நல்லா அந்த அண்டார்டிக் பக்கத்தில் தான் பார்க்க முடியும். ஈக்குவேட்டர் பக்கத்தில் நம்ம பேஸ் பார்க்கலாம். பே அப்படிங்கிறது லைட்டாக ஒரு வளைஞ்சு போகும் லேண்ட்ஸ்கேப்பு, அதுக்குள்ளே கடல் கொஞ்சம் உள்ளே வந்திருக்கும். இது வந்து சும்மா அப்படியே ரொம்ப அப்படியே பாம்பு மாதிரி ஒரு நல்ல என்ன செங்குத்தான மலைகளுக்கு இடையில் ரொம்ப ஒரு குறுகலான ஒரு கடல் வழி தான் வந்து இதுக்கு பேர். பாருங்க, பை சாப்பிடலாமா? மின்ஸ் அண்ட் சீஸ் பைங்க, அதாவது கொத்துக்கறி. இங்கே ஆடு நிறையா சாப்பிட்றாங்க நியூசிலாண்டில். ஸோ ஆட்டு கொத்துக்கறி அப்புறம் சீஸ் எல்லாம் போட்டு பப்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது வந்து 5 நியூசிலாந்து டாலர், 250 ரூபா. சூடாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் அப்போ பசி இல்லை, இப்போ பசி, அவ்வளோதான் சாப்பிட்லாம். சாப்பிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்மளோட மித்ரே பீக் க்ரூஸ் போகுது. இதுதான் நம்ம போகிறோம். குட்டி போட்டு, ரொம்ப நல்லா ரிவ்யூஸு. என்ன ரேட்டுங்கிறத நான் ஏறிட்டு தான் சொல்லுவேன், எப்படி ஆஃபருங்கிறத. இது நம்ம ஹெலிகாப்டர் டூரும் போக முடியுங்க. அங்கே ஒரு ஹெலிபேட் இருந்தது பாருங்கள், ஹெலிகாப்டர் போகிறாங்க பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக சாப்பிட்டாச்சு. எல்லா க்ரூஸும் போயிடுச்சு. 1:30 மணி க்ரூஸ் எல்லாம். அப்புறம் ஒரு 3:15 மணிக்கு எல்லாம் திரும்ப வருங்க. வந்துட்டு எல்லாம் 4 மணிக்கு லாஸ்ட் இது எடுக்குங்க. பாருங்க, கம்ப்ளீட்டாக 360 டிகிரியும் சுற்றி மலைகள் தான். ஸோ அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஃபிலிப்பினோஸ். ஸோ வெரி ஹாப்பி டு மீட் யூ. ஐ எம் குமார். Hi, Kumar. Hello. What's your name? Ellen. Ellen. Yeah. Nap. Nap.
Aurora. Aurora. Yeah. Okay. Carmela. Nice to meet you all. So you all came from Philippines for the trip? No, we live in Florida. We live in Florida. Oh, okay. Oh, you're Filipinos but living in Florida, US. Yeah, he's my nephew in New Zealand, California. so we visited him. Okay. Florida. Oh, he's working in New Zealand. Yeah. Okay, but all are Filipinos. Yes. Okay, I feel Philippines has the most beautiful beaches in the world and also most friendly people in the You world. should go to Yes. Davao. Yeah. You've You been have to go Davao? to Probably Davao. maybe next time Davao. Oh, nice. Okay. Cebu. Did you go to Cebu? Yeah, Cebu, Malapascua Island. Malapascua, north of Cebu. I didn't know. We don't even know that one. Beautiful beach. Very beautiful island. Yeah. Near Oslo? Oslo, no. Swim in the No, I know. The swim with sharks. Swim with the shark. Yeah. But I was there. I didn't have enough time to go there. Next time, go. Probably, most probably. Very happy to meet you all. Thank you. I always love Philippines. Thank you. It's always fun in the Philippines. And the food is fun too. Yeah. Thank you. See you all. Thank you. Nice meeting you all. Bye. பயங்கர ஃப்ரெண்ட்லி பீப்புள் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னையை ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க, நான் எடுத்து கொடுத்தேன் அவங்களுக்கு. அப்புறம் என்னை அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஃபிலிப்பீன்ஸ்னாங்க. அப்புறம் என்னையை கேட்டாங்க, நீங்கள் யாருன்னு. நான் ட்ராவல் பிளாகர்னு. வீடியோ எடுங்க அப்படிதாங்க. உடனே கேமரா எடுத்தேன். பயங்கர ஃப்ரெண்ட்லி. நமக்கு தெரியுங்க எவ்வளோ ஃபிலிப்பைன்ஸ் நமக்கு பிடிக்கும்னு. 4 தடவை போயிருக்கேன் இது வரைக்கும். சீசன் 3ல் பார்த்துருப்பீங்க. ஃபிலிப்பைன்ஸ் அளவுக்கு பீச்சஸ் நான் எவ்வளவோ நம்ம பார்த்துட்டு சவுத் பசிபிக்கு, கரீபியனு, நான் இது சிஷல்ஸ் எல்லாம் போயிருக்கேன் யூடியூப் முன்னாடி. யாருமே ஃபிலிப்பைன்ஸ் கிட்ட வர முடியாது. எல்லிடோ கொரோன் இந்த பராமரி அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். சீசன் 3 ஃபிலிப்பைன்ஸ் சீசன் 3 போட்டு உள்ளே போய் பாருங்கள் பீச்சஸை. வாயடிச்சு போகலாம் வாங்க. இவங்கெல்லாம் வந்து 3 ஒருத்தர் நியூசிலாண்டில் இருக்காரு, மற்றவங்கெல்லாம் அமெரிக்காவில் வாழ்கிற ஃபிலிப்பினோஸ். நிறைய ஃபிலிப்பினோஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, பட் இங்கேயும் இருக்காங்க. மணி 3:15 அப்படியே சூரியன் இது இறங்கிருச்சு. இப்படியே கலர் கொஞ்சம் இதாகிடுச்சு, டல்லாக இருக்குது பாரு, தெரியுது பார்த்தீங்களா? நமக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் டைம் இருக்குது இதுக்கு செக்இன் பண்ணுறதுக்கு. போகலாமா? இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. க்ரூசஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணிவிட்டு வரணும்னு இல்லை. உங்கள் ஓன் வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல கூட புக் பண்ணிக்கலாம். சீட்ஸ் இருந்ததுன்னா அவைலபிள். நான் செக் பண்ணேன். இதுதான் நம்மளோட நிறைய க்ரூஸ் இருக்குதுங்க. சதர்ன் டிஸ்கவரிஸ், ஃபியோர்ட்லாண்ட் டிஸ்கவரி, பியூர் மில்ஃபோர்டு, இப்போ பார்த்தோமே ரியல் என்எஸ்ட்டு. பட் நம்ம போகிற கம்பெனி இது மித்ரே பீக். இதுதான் இருக்கிறதுலே சின்ன க்ரூஸு. அதனால் உங்களுக்கு நல்லா க்ளோஸில் போக முடியும் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கெலாம். இப்போ கேட்டேன் எவ்வளோ தெரியுங்களா? 169 நியூசிலாண்ட் டாலருங்க. சில்ட்ரனுக்கு 80 என்னமோ. நீங்கள் நியூசிலாந்து சிட்டிசனாக இருந்தாலும் அதே ரேட்டு தான், டூரிஸ்ட்டாக இருந்தாலும் அதே ரேட்டு தான். இங்கே நியூசிலாண்டில் வந்து சிட்டிசனுக்கு ஒரு ரேட்டு, டூரிஸ்ட்டுக்கு ஒரு ரேட்டுன்னு அந்த மாதிரி டியூவல் ப்ரைஸிங்லாம் கிடையாது. இது மாதிரிலாம் சைனாலேயும் ஒரே ப்ரைஸ் தான். கென்யா மாதிரி ஆஃப்ரிக்கா மாதிரி டியூவல் ப்ரைஸிங் கிடையாது, ஒரே ப்ரைஸ் தான். $169 நியூசிலாண்ட் டாலர் இன்ட்டு 55 ஒரு 8500 வருதுங்க. 8500 to 9000 வரும். பட் நமக்கு எவ்வளோ புக் பண்ணியிருக்கோம்? ஆல்மோஸ்ட் ஒரு 40%ல் நான் எப்படி புக் பண்ணேன், எவ்வளோ புக் பண்ணேங்கிறத நான் வந்து இது ஏறினதுக்கப்புறம் சொல்கிறேன். பாருங்கள், 3:25 செக்இன் ஆரம்பிச்சிட்டாங்க. லைன் நிற்கிறாங்க. நம்ம வழக்கம் போல் கடைசியாக பண்ணிக்கலாம். இந்த க்ரூஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத அழகாக வந்துங்க பாருங்கள். அந்த பக்கம் டாஸ்மான் சி, அங்கே கடல்லேருந்து அப்படியே வந்து கடல் உள்ளே வருது. இந்த இதில் வேலியில் பாருங்கள், இதுதான் நம்ம இருக்கிற இடம். இங்கேருந்து எடுக்கிற க்ரூஸு இப்படியே போய் அந்த எட்ஜு பாயிண்ட் ஆல்மோஸ்ட் கடல் பக்கத்தில் சாண்ட் ஆனிஸ் பாயிண்ட் போயிட்டு அப்படியே திரும்ப வருது பாருங்கள். திரும்ப இங்கே வந்து முடிக்கும். ஒரு கம்ப்ளீட் ட்ரிப்புங்க. அதாவது இந்த எண்டு டு அந்த எண்டு 15 கிலோமீட்டர், 15 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். 30 கிலோமீட்டர் 2 மணி நேரம். ஸோ 3:55 to 5:55ங்க. இதுதான். ஐடி கார்டெலாம் யாரும் கேட்குறது இல்லைங்க, நேம் கேட்குறாங்க. நேமை சொன்னோம்னா ஒரு சீட்டு மாதிரி கொடுக்குறாங்க. அந்த சீட் அங்கே கொடுத்தா உள்ளே போயிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் செக்இன். நம்ம போய் செக்இன் பண்ணுவோமா? எல்லோரும் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேங்க, வாங்கிட்டேன். இதுதான் மித்ரே பீக் க்ரூசஸ். போகலாமா? வாங்க. எதுவுமே கேட்கல, புக்கிங்கை கூட காட்ட சொல்ல, இது மட்டும் கேட்டாங்க. பேர் என்னன்னு கேட்டாங்க. சொன்னேன் செந்தில் குமார் அப்படின்னு. பார்த்தாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி இது ஒரு கார்டை கொடுத்துட்டாங்க. இதுதான் டிக்கெட்டு. எப்படி பாருங்க, மித்ரே பீக் க்ரூசஸ் கேட் 2 போய் போட் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான். கேட் 2 5 6, இந்த பக்கம் 1 4. இப்போ 2 இது 2 காணா. மித்ரே பீக்கில் 2 இருக்குதுன்னு நினைக்கிறேங்க.
ஆஹாங்க 7, 8, 9 அப்படி போகுது. அப்போ அங்கே தான் இந்த கம்பெனி முடிச்சிருச்சாட்ருக்கு. சில கம்பெனி 4 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம கம்பெனி தான் லாஸ்ட்டு 4 மணிக்கு ஒன்று வச்சு 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 மணி க்ரூஸுக்கு தான் உங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுக்குறான் டீலு. காலையில் இதுக்கும் ஈவினிங் லாஸ்ட்டு ஃபெரிக்கும். யூஸ்வலாக எல்லோரும் மதியம் தான் வருவாங்க கிளம்பி. அதனால் அந்த இதுக்கு பெருசாக டிஸ்கவுண்ட் கிடையாதுன்னு வைங்களேன். 170 தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். சில நேரங்கள் 130 கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம கொடுத்துருக்கிறது எவ்வளோ தெரியுங்களா? கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. $99 கிட்டத்தட்ட ஒரு 170 தான் ஆக்சுவல் ரேட். 169 40% டிஸ்கவுண்ட்டு. ஸோ 99. இதுக்கு வந்து நம்மளது எப்படிங்க இந்த க்ளூக்கு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து நியூசிலாண்டில் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸு க்ரூஸு இதெல்லாம் புக் பண்ணுறதுக்கு ஒரு டீல் வெப்சைட் இருக்குது. புக் மீ நியூசிலாண்ட் அப்படின்னு அடிங்க. உங்களுக்கு கூகுள் அடித்தாலே வரும் வெப்சைட், அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. உள்ளே போனீங்கன்னா எல்லா ஊர்லேயும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நீங்கள் எது புக் பண்ணணுன்னு வரும். கிளிக் பண்ணி தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் மில்க் ஃப்ரூட் சவுண்ட் வந்து இன்றைக்கி சாயங்காலம் லாஸ்ட்டுக்கு தான் டீல் இருந்தது. கடைசி க்ரூஸ்க்கு ஃபஸ்ட் க்ரூஸ்க்கு இருந்தது 9 மணிக்கு. நம்ம எங்கே 9 மணிக்கு வர்றது? இந்த பஸ் எடுத்தாலே இங்கே வர்றதுக்கு 1:30 ஆயிடுது. நீங்கள் 9 மணிக்கு வரணும்னா இங்கே எங்கேயாவது பக்கத்தில் தங்கியிருக்கணும். தங்கி 6 மணிக்கு கிளம்பி வரணும். இந்த டிஎன்ஆ டவுனில் இது. ஸோ அதனால் இது லாஸ்ட் இதே புக் பண்ணிவிட்டேன். அதுதான் $99. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 5400 ரூபா. இங்கே கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி புக் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டீல்லாம் ஒரு 200 பேர் உட்காராங்கன்னா ஒரு 10 சீட் 5 சீட்டு தான் அந்த 99 கொடுப்பான். அதை கரெக்டாக புக் பண்ணிடணும். பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து உங்களுக்கு சொந்தமாக உங்களுக்கு இப்போ இன்டர்சிட்டி பஸ் போயிடுச்சு, ஒரே ஒரு பஸ்ஸு. சொந்தமாக உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் இருந்தால் மட்டும்தான் இதில் புக் பண்ணணும். இருந்தாலும் தில்லா புக் பண்ணியிருக்கேன். போகும்போது லிஃப்ட் கேட்டு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் சென்னை டு சேலம் டிஸ்டன்ஸு. காலையில் இருந்து கிளம்பி சேலத்துக்கு வந்துட்டு இப்போ சேலத்தில் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் ஈவினிங் 6 மணிக்கு மேலே சேலத்துலேருந்து சென்னைக்கு போனால் எப்படி இருக்கும்? அதே தான் இப்போ பண்ண போகிறோம். 2 உள்ளதாங்க இருக்குது. அங்கே இருக்கு கேட்டு, நம்ம பார்க்க மாட்டோம். 2 பின்னாடி நிற்குதுங்க. மித்ரேபி குரூஸே 2 வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், 1 அந்த பக்கம் 1, 2 இருக்குது. நம்மளது 2. இவங்களும் வந்திருக்காங்க. இதுக்கும் போட்டிருக்காங்க புக்கிங்கு 1க்கு. ஃப்ரண்ட்டில் உட்காரணும் இல்லை பேக்கில் உட்காரணும்? பேக்கில் வேண்டாம், ஃப்ரண்ட்டு தான் உட்காரணும். ஏன்னா உள்ளே உட்காந்தா அர்த்தமே இல்லை, மேலே உட்காரணும். இல்லைனா லைவ்லியாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சவுண்டு கொடுத்துட்டாங்க, சிம்பிள் கொடுத்துட்டாரு. கரெக்டாக 3:56 எடுத்துட்டாங்க. ஆன் டைமுக்கு இருக்காங்க எல்லாமே. மேக்ஸிமம் 1 or 2 minutes வந்து டிலே இருக்குது. பெருசாக இல்லை, ஆன் டைமுக்கு எடுத்துட்டாங்க. நான் மேலேருந்து கீழே வந்துட்டேன். கீழே பாருங்கள். ஸோ ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும் நமக்கு இன்டரப்டடாக. ஸோ இங்கேயும் ஒரு கேமராமேன் இருக்கேன். ஹலோ, நோ யூ கேன். அவரும் நம்மளை மாதிரி வீடியோ வந்துருப்பாருன்றிருக்கேன். ஸோ இந்த முக்கிலேருந்து அந்த கடல் உள்ளே வர அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து 15 கிலோமீட்டருங்க இது. சில இடங்களில் மேக்ஸிமமாக 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. வித்து போகிற வழியில் டீப்பஸ்ட் பாயிண்ட்டும் இருக்குது. 300 மீட்டர் டீப்பஸ்ட் பாயிண்ட்டு. ஃபுல்லாக மேகம் மூடிடுச்சுங்க. அதான் சூரியன் கம்மியாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஐஸ் பீக்ஸு. அந்த பக்கமே ஒரு வாட்டர் ஃபால்ஸு. திரும்ப வரும்போது இப்படி தான் ஒட்டி வருவாங்க நினைக்கிறேன். பார்த்துடலாம். செம்மையாக இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். அங்கே பாருங்க. மௌரி லாங்குவேஜில் பியா பியா தாஹி அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு என்ன சூரியன் இப்படி வந்துருச்சு. இப்போ வெஸ்ட் இல்லை, இந்த பக்கம் தான் வெஸ்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி எடுத்தால் நல்லா வரும், இப்படி எடுத்தால் உங்களுக்கு இப்படி வரும். ஃபியாட் அப்படின்னா கடல் நீர் இடுக்கேரி அப்படின்னு அர்த்தங்க. தமிழில் அழகாக கொடுத்துருக்கேன், நான் வாசிக்கிறதுங்க. இது உங்களுக்கு புரியணும்னா, கடல் நீர் இடுக்கேரி அதாவது மலையிடை கடல் நுழைவழி, அது மலைகளுக்கிடையில் நுழையும் கடல் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, செங்குத்தான மலைகளுக்கு இடையில் பனியாறுகளால் உருவான கடல் நீர் புகுந்த நீண்ட குறுகிய மற்றும் ஆழமான பள்ளத்தாக்கை குறிக்கிறது. அதுதாங்க ஃபியாடு. இந்த மாதிரி ஐஸ் மலைகள் கடலை ஒட்டி இருக்கோ அங்கே வந்து இது பாசிபிளுங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஐஸ் மலைகள். அங்கெல்லாம் ஐஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து உருகிருச்சு. வின்டரில் வந்து ஃபுல்லாக ஐஸாக இருக்கும். ஜூலை ஆகஸ்ட்டில் பனிக்கட்டிகள் இருக்கு இல்லைங்க, இந்த கிளேசியர்ஸ்ன்னு சொல்லப்படுற பனிக்கட்டிகள் அப்படியே வந்து உருகி உடஞ்சி உழுகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எரோஷன்னால் பல மில்லியன் வருடங்களாக இது நடந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கை உருவாக்கி ஒரு பள்ளத்தாக்கை அப்படியே உருவாக்கிருச்சு. உருவாக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு வந்து கேப் விழுவுது. கடலுக்கு அந்த டாஸ்மான் சி அந்த பக்கம் இருக்குது.
ஸோ அப்போ என்ன ஆகுது, கடல் நீர் உள்ளே வருது, உள்ளே வந்து புகுந்து 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 அப்படியே 15 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கு. அதுதான் இந்த கடல் நீர் மலைகளுக்கிடையே வந்து உள்ளே வர்றது தான் வந்து ஃபியார்ட்னு சொல்கிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நியூசிலாண்ட்லேயே அதிகமாக மழை பெய்கிற இடம் இந்த இடம் தாங்க. உலகத்திலே எப்படி வந்து சிரமுஞ்சி அதிக மழை பெய்கிற இடமோ, நியூசிலாண்டில் இந்த மில்ஃபோர்ட் சவுண்ட் தான் அதிக மழை பொழிகிற இடம். இது எல்லாமே பார்ட் ஆஃப் இந்த ஃபியோர்ட்லேண்ட் நேஷனல் பார்க்கோட சேர்ந்ததுங்க. எல்லாமே 200 நாள் மழை பெய்யுது வருஷத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 மீட்டர் வந்து மழை பெய்யுது வருஷத்துக்கு. இது வழக்கமாக நம்ம சென்டிமீட்டர் தான் சொல்லுவோம். 7 மீட்டர் மழை பெய்யுது. 2 பெர்மனெண்ட் வாட்டர் ஃபால் இருக்குது இந்த 15 கிலோமீட்டரில். ஒன்று நம்ம அங்கே பார்த்தது, இன்னொன்று ரொம்ப க்ளோஸில் போகிறோம் அங்கே இருக்கு. அது தவிர மழை பெஞ்சதுன்னா அங்கங்கே டெம்பரவரியாக குட்டி குட்டி நீர்வீழ்ச்சிகள் வருங்க, வாட்டர் ஃபால்ஸு. ஸோ மலையில் வந்தாலும் அது ஒரு வித்தியாசமான அனுபவம் கொடுக்கணும் வைங்களேன். ஸோ இது எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, வருஷம் கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம் வந்து பயணிகள் வந்து இங்கே வராங்க பார்க்குறதுக்காக. என்ன சொல்கிறாருன்னா, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறாரு. அமேசான் மலைக்காடுகள் தென்னமரிக்காலருக்கு நம்ம போயிருக்கோம் 2 தடவை. 2 கிலோமீட்டரா 2 மீட்டரா அவ்வளோ மழை பெய்யுங்கிறாரு. இங்கே வந்து 6.7 மீட்டரா அந்த அளவுக்கு மழை பெய்யுது. உலகத்திலே அதிகமாக மழை பெய்கிற இடங்கள்ல இது ஒன்று. நியூசிலாண்டில் இதுதான் ஹையஸ்ட்டு. நிறைய உங்களுக்கு கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால மேகம் உருவாயிரும், அப்புறம் மழையாக பொழிஞ்சிரும். இங்கே பாருங்க, இந்த ட்ரீ வித்தியாசமாக இருக்கா இந்த ட்ரீ. And all it takes is 1 tree to fall, drags the whole log down with it. It takes about 70 to 100 years to fully regenerate back to its original size. 100 வருஷம் ஆகும் இந்த மரம்லாம் வளர்றதுக்கு. வித்தியாசமாக இருக்குது பாருங்க இந்த இடம். போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு செங்குத்தான மலைகள் அப்படியே போட்டில் ஃபாஸ்ட்டாக போய் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே நனைஞ்சது ஞாபகம் இருக்கா ஒரு இடத்துல? நம்ம சேனல் முதல் ஹிட்டான மெக்சிகோ சீரீஸில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனோமே, அப்படியே சல்லுன்னு இந்த வாட்டர் ஃபால்குள்ளே விட்டாங்க ஒரு சின்ன ஸ்பீட் போட்டில். அது வந்து கடல் கிடையாது, அது ஆற்றுல பண்ணது. ஸோ இதை முதல் முறையாக ஃபியார்டில் பண்ணுறது கடலில். இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அது ஜே வர்றதுனால ஃபிஜார்ட்னே மனசில் இருக்குது, அதனால் ஃபியார்ட்னே வரமாட்டேங்குது. ஸோ முதல் சந்திலேருந்து இப்போ அடுத்த சந்துக்கு நுழைய போகிறோம். அப்படியே சந்து சந்தா வளைஞ்சு கடலில் போய் ஜாயின் ஆயிடுவோம். இன்னொன்று இங்கே நல்லா கவனிச்சிங்க, தண்ணி கலர் பார்த்தீங்களா நல்லா டார்க்காக இருக்குது இங்கே வர. இது காரணம் என்னென்னா, இப்போது உள்ள கடல் தண்ணி உள்ளே வந்திருக்கா, அது வந்து உப்பு அதிகமாக இருக்கிறதுனால கீழே இருக்கும் டென்சிட்டி. இதுவே மேலே லேயரில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நல்ல தண்ணி இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர். அது என்ன தண்ணினா, ஒன்று இந்த ஐஸில் உருகி வர்ற தண்ணி, இன்னொன்று இப்போ இந்த மலையெல்லாம் பெஞ்சு வாட்டர் ஃபால்ஸ்லாம் வருது இல்லை, அதுலேருந்து வர்ற தண்ணி. இந்த ரெண்டுமே நன்னீர் வந்து மேலே லேயர் இருக்கும், கீழே வந்து கடல் நீர் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து கலர் அப்படி கொஞ்சம் டார்க்காக பார்க்க முடியுங்களா. சவுண்டு பார்த்தீங்களா? குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மேபி மழை வந்தால் வர்றதுக்கு இருக்க ஒன்று அமைப்பு, பட் நான் இப்போ இல்லை. இங்கே வேணால் ஒரு குட்டி வாட்டர் ஃபால் அப்படியே வந்துட்டுருக்குங்க, வந்து அப்படியே விழுந்துட்டுருக்கு அந்த இடத்துல, பட் ரொம்ப சின்னது. அப்படி க்ளோஸில் வராங்க. இந்த க்ரூஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எவ்வளோ அட்வான்டேஜ் இப்போ இருக்குது. நல்லா இந்த மாதிரி க்ளோஸ்லாம் போக முடியும். இந்த குட்டி இடிச்சிட்டு வர இருக்குது. இந்த தாவரம்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல, அங்கங்கே லைட்டாக இதாக இருக்குது தண்ணிப்பட்டு. லைட்டாக வருதுங்க குட்டி வாட்டர் ஃபால் துளி. ஐயோ மேலே தான் விழுவுது, குளிருது, செம குளிர். கரெக்டாக விட்டாரு நீ. பட் என்னன்னா, எனக்கு ஒன்றும் போகிறது பிரச்சனை இல்லை, சளி பிடிச்சிருக்கு பயங்கரமாக, முடியல. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வாய்ஸு. தொடச்சிட்றேன். ஸோ க்ளோஸில் வந்து சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டாரு. இன்னும் நல்லா வந்துருந்தால் அட்டகாசமாக இருந்திருக்கும். பட் செம குளிருங்க தண்ணி. கடல் தண்ணி அவ்வளோ குழு இதாகாது. இப்படி இருந்தாலும் இந்த ஐஸ் தண்ணி உழுவுதில் எல்லாம் கலந்து ஜில்லுன்னு தான் இருக்குது.
பிளேஸ்க்கே போயிடலாம். அப்படியே அடுத்த சந்து வருது. சீல்ஸ் இருக்குதுங்க. நான் ஃபோனில் எடுக்கிறேன் இருங்க. கடல் நாய்கள் படுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அட்டகாசமான சீல்ஸ் படுத்துருக்கு பாருங்க. ரெண்டு சீல்ஸ் படுத்துருக்கு பாருங்க. இதுதான் சீல்ஸ் குட்டியா இருக்கு. அது பார்த்தது கடல் சிங்கம் முந்தின எபிசோட்ஸ்ல பார்த்தது. இது ரெண்டு இதுல படுத்துருக்கு பாருங்க கடல் தண்ணியில. ஜாலியாக இருக்குது. இங்கே அப்படியே வந்து 3 நாள் இருக்குது. இங்கே பென்குயின்ஸ் பார்க்கலாம், அப்புறம் வந்து இந்த ஆல்பட்ராஸ் பறவை பார்க்கலாம், அப்புறம் இது பார்க்கலாம் ஃபர் சீல்ஸ் இந்த நியூசிலாண்டுக்கே உரியதுங்க இது. அப்புறம் வந்து இது பார்க்கலாம், சீ லைன்ஸும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு லைட் டிஃப்ரென்ஸ் தான். இது குட்டியாக இருக்கும் இந்த ஃபர் சீல்ஸு, சீ லைன்ஸ் பெருசாக இருக்கும். இது கடல் நாய், அது கடல் சிங்கம். இவ்வளோ க்ளோஸப்பில் வந்து நிற்கிறாங்க பாருங்க. குட்டி ஷிப்புங்கிறதுனால ஜாலியாக மேலே வந்து உட்காந்துக்கிட்டு அப்புறம் தண்ணிக்கு போயிருங்க. அங்கே பாருங்க ஒன்று எப்படி உச்சக்கட்ட சோம்பேறிங்க, தூங்குறதுல மண்ணவாண்டிங்க. எப்படி அட்டகாசமாக இருக்கா கடல் நாய், ஐஸ் கடல் நாய். நியூசிலாண்டில் வந்து பார்க்குறோம். எப்படி க்ளோஸ்அப்பில் நல்லா இருக்கா கடல் ஐஸ் நாய்? எப்படி முதுகு சொரியுது பாருங்க. செம போஸ் கொடுக்குதுங்க அது. இந்த ஆடிக்கிட்டு இருக்குது, டான்ஸ் ஆடுதுங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்களா கடல் நாய் டான்ஸ் ஆடுது. இங்கே அப்படியே எல்லாம் படுத்துருக்குதுங்க. இங்கே வந்து கடலில் இருக்குதுங்க, கடலில் 2 இருக்குது. இது பார்த்தீங்களா என்ன ஆட்டம் போட்டுருக்குது பாருங்க. சந்தோஷமாக இருக்குங்க. படுத்துருச்சு அது. ஓகே, ஹாப்பிங்களா? கடல் நாயை க்ளோஸ்அப்பில் பார்த்தாச்சு. ஃபோனில் ஜூம் பண்ணி எடுத்து அட்டாச் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. 2 குட்டி வாட்டர் ஃபால்ஸ் வருதுங்க. இது இன்றைக்கி காலையிலக்கு இது மழை பெஞ்சிருக்கும், அதில் வர வாட்டர் ஃபால்ஸ். பெருசு 2, மற்றதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வர்றது. மழை பெஞ்சால் இன்னும் நிறையா வரும். டெம்பரரி ஃபால்ஸு ரொம்ப குட்டியாக வருது. க்ளோஸ்லாம் போகிறாரு. எப்படி செம்மையாக இருக்குல்ல? மழை பெய்யுது. பார்த்தலாமா அப்படியே? சாரல் மாதிரி அடிக்குது பாருங்க. கட்ட கஷ்டமான ஒரு சாரல் நீர்வீழ்ச்சி. அப்புறம் மேலே விழுக போகுது. எவ்வளவு க்ளோஸாக வந்துட்டு சூப்பர் அட்டகாசம். போங்க, உங்க மேலேயே விழுந்துதா? பாருங்க நினைச்சிட்டு இருக்க குமார். என்ன லென்ஸில் விழுந்துடும், அதான் பிரச்சனை. சூப்பராக பார்த்தாச்சா? உங்க மேலேயே நீர்வீழ்ச்சி விழுந்துருச்சா? நினைச்சிட்டிங்களா? அவ்வளோதாங்க, அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் நினச்சிட்டேன். ஐயோ, ஆல்ரெடி பயங்கர சளி பிடிச்சிருக்கு, மூக்கடைச்சிருக்கு. உங்களுக்கு இது வேறு, பட் பரவாயில்ல. அங்கே அப்படி வீங்கிருச்சு சளி பிடிச்சி. ஓகே, பிரமாதம். போங்க அப்படியே அடுத்தது போகலாம். அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் ஒன்று வந்துட்டு இருக்கு. பின்னாடி லாஸ்ட்டாக ஒரு ஃபெரி வருது, பட் அது பெருசுங்க, இங்கெல்லாம் வர முடியாது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்ரே பீக் எடுத்துங்க. நம்மளுது இது ரொம்ப சின்ன க்ரூஸாக இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸில் போக முடியும் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம்.
Major L141 is a little bit further out. இந்த மில்ஃபோர்ட் சவுண்டோட கொல்ல அழகை பாராட்டி யுனெஸ்கோ வந்து இதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு நேச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம், இயற்கை பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நேச்சுரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து 3 இருக்குங்க நியூசிலாண்டில். ஒன்று வந்து இந்த மில்ஃபோர்ட் சவுண்டு 1986 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க யுனெஸ்கோ. ஸோ இது வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இருக்குது, அதே சமயம் இது ஒரு நேஷ்னல் பார்க் உள்ளேயும் இருக்குது. அந்த நான் சொன்ன மாதிரி ஃபியோர்ட்லேண்ட் நேஷ்னல் பார்க்கு. எல்லாம் இதுக்கு வந்துட்டாங்க. யாருமே உள்ளே யாருமே உட்கார்றதில்ல. ரியல் ஆக்ஷனில் இருக்கணும். வெளியில் வந்து அது மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக இது பண்ண முடியும். நம்ம கரெக்டாக வந்து நின்ட்டோம். என்ன கொஞ்சம் கால் வலிக்குது, அது பரவாயில்ல விட்டுங்க. ஆல்மோஸ்ட் 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கடல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம திருப்பிடுவாங்க போட்டேன். எப்படி இப்போ கண்டிப்பாக வந்து டாஸ்மான் சீயை பார்த்துருவோம். இந்த டாஸ்மான் சீங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த கடல் பகுதி, இந்த பேசேஜ் தான் வந்து டாஸ்மான் சீன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பசிபிக் ஓஷனோட ஒரு அங்கம் தான் வைங்க. ஃபைனலாக வந்தாச்சுங்க. டாஸ்மான் கடலுக்கு வந்துடுங்க. ஓப்பன் ஓஷனுக்கு வந்துட்டோம். தெரியுதா? இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடம் மூடி இருந்த இடத்த இந்த ஐஸு பனிமலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து வந்து அதை எரோட் பண்ணி கொஞ்சமாக அரித்து ஒரு வழியவே, கடல் வழியவே உருவாக்கி கடல் உள்ளே வந்து 15 கிலோமீட்டர் போயிருக்குங்க. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு. மூடி இருந்த மலை ஓப்பன் ஆகி உள்ளே வந்திருக்கு. இது நடந்து பல மில்லியன் வருடங்களாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இவ்வளோ தூரம் கடல் உள்ளே வந்திருக்கு. 5 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒன் வே போயிட்டு அப்படியே டர்ன் பண்ணிவிடுவாங்க. சார் வந்தாச்சுங்க டாஸ்மான் சீக்கு. டாஸ்மான் சீங்கிறது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு சொன்னேன், கரெக்டு தான். பட் முக்கியமாக ஆஸ்திரேலியாவோட தெற்கில் இருக்கிற டஸ்மேனியாங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குங்க, அது தீவு ஸ்டேட்டு. அந்த டஸ்மேனியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பேசேஜ் ஆஃப் சீ, அந்த கடல் வழித்தடம் தான் வந்து, அந்த கடல் தான் வந்து டாஸ்மான் சீன்னு சொல்கிறாங்க. நான் போயிருக்கேன் டஸ்மேனியா 2018 ஃபஸ்ட் தடவை ஆஸ்திரேலியா வந்தேன்ல, யூடியூப் முன்னாடி அப்போ வந்திருக்கேன் ஃபேமிலியோட. பட் இந்த ட்ரிப்பில் நம்ம அங்கே போகல டஸ்மேனியா. அது கிட்டத்தட்ட நியூசிலாண்டு மாதிரியே ஒரு மாகாணம். நீங்கள் ஆஸ்திரேலியா போகணும், அதாவது ஒரு மினி நியூசிலாண்டு பார்க்கணும் அப்படின்னா அது ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்க்கலாம். அது டஸ்மேனியா ஐலாண்டு வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து இது அதிகம் கிடைக்குமா? இப்போ தான் சொன்னார். கிரேஃபிஷ் இருக்குல்லங்க, கிட்டத்தட்ட லாப்ஸ்டர் மாதிரி இருக்கும் கிரேஃபிஷ். ப்ரான்ஸு லாப்ஸ்டர் மாதிரி இருக்கும், சிங்கி இறால் மாதிரி. கிரேஃபிஷ்க்கு தமிழில் கரெக்டாக எனக்கு என்னன்னு தெரில. ஸோ அது இங்கே நிறைய கமர்ஷியலாக வந்து பிடிப்பாங்களாமா நியூசிலாண்டு மீனவர்கள். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எட்ஜுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் டாஸ்மான் சீ. இந்த பக்கம் அப்படியே போனோம்னா ஆஸ்திரேலியாவோட டஸ்மேனியா போயிடலாம், டஸ்மேனியா ஸ்டேட்டுக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா மெல்போர்ன், விக்டோரியா, ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம், சதர்ன் ஆஃப் ஆஸ்திரேலியா. இந்த பக்கம் போனோம்னீங்களேன், அப்படியே போனீங்கன்னா நம்ம சீசன் 4 போனீங்களா அண்டார்டிகா, அதுக்கு போயிடலாம். ஸோ இந்த பக்கம் போனால் ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் போனால் அண்டார்டிகா. எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுங்களா அண்டார்டிகாவுக்கு? இந்த உஷ்வையா போனோம்ல அந்தளவுக்கு இல்லை, அது வந்து 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தது அண்டார்டிகா பெனின்சுலாவுக்கும் அந்த உஷ்வையாவுக்கும். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து க்ரூசஸ் போகுது, பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 20,000 25,000 நியூசிலாந்து டாலர் கொடுக்கணும். அதாவது ஒரு 15 லட்சம் அந்த ரேஞ்சு, 12 லட்சம் 13 லட்சம் வந்து நீங்கள் செலவு பண்ணணும். உஷ்வையா அர்ஜென்டினாவிலேருந்து போனால் 4 லட்சம் 5 லட்சத்துலேயே முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. உங்களுக்கு இங்கேருந்து போகிறதுலாம் 20 நாள் 25 நாள் போவாங்க க்ரூஸு. நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உஷ்வையிலேருந்து அர்ஜென்டினா 10 நாள் போகலாம். ஸோ நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்க, இந்த ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னா அர்ஜென்டினா போகிறதுக்கு பதிலாக நியூசிலாண்டு வந்து க்ரூஸ் எடுத்து போகலாம். அதுவும் இதே மாதிரி தான் சதர்ன் ஹெமிஸ்பியர் சம்மரில் தான் போவாங்க. நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் தான் க்ரூசஸ் போவாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இந்த எண்டு டு அந்த எண்டு தான் 2 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம். பரவாயில்லைங்க, நான் கூட கொஞ்சம் தூரம் தான், பாதி வந்துட்டு திரும்பிடுவாங்கன்னு நினச்சேன். கடல் வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டாங்க 5 கிலோமீட்டரையும். கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சுங்க ஸ்டார்ட் பண்ணி. ஐயோ பயங்கர இதாக இருக்குங்க, அலையாக இருக்குது.
நடுக்குது. பயங்கர ரஃப்பாக இருக்குங்க சீயை. ஐயோ பிடிச்சிக்கிடும். கேமரா விட்டா முடிஞ்சு போச்சு. யாரும் எடுத்துட மாட்டாங்க. எல்லாம் போச்சு. அப்புறம் யூட்டன் அடிக்கிறாரு பாருங்க. இப்போ பாருங்க யூட்டன் அடிக்கிறாரு பாருங்க. ஓகே பாய் பாய் டாஸ்மான் சி. ஸோ வெஸ்ட்லேருந்து நம்ம டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போகிறோம். அதனால் இந்த சைடு உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். மீண்டும் 15 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த ஸ்டார்டிங்கு போகிறோம். அப்படியே அந்த எண்டுக்கு போயிட்டு அதை ஒட்டியே போவோம். Then later discovered by Captain John Grono, who was flown in here and sheltering from a storm. நல்லா இருக்குல்ல இப்போ வியூ. சூரியன் ஆப்போசிட் அடிக்கிறதுக்கும். ஸோ தமிழில் முதல் முறையாக உலக இயற்கை அதிசயமான மில்ஃபோர்ட் சவுண்ட் நியூசிலாண்டில் இருக்கு. சவுத் ஐலாண்டில் மில்ஃபோர்ட் சவுண்ட் வந்துட்டுங்க. அட்டகாசமாக இருக்கு. பயங்கர ஹாப்பி எனக்கு. நீங்களும் ஹாப்பி நினைக்கிறேன். விலாவரியாக பார்த்துட்டீங்க. மறக்காமல் நியூசிலாண்ட் வந்தீங்கன்னா மில்ஃபோர்ட் சவுண்ட் வந்து இது பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. தேங்க்ஸ் அவ்வளோ. That's okay. Can I be in the credits? Can I be in the credits? Sure. What's your name? What's your name? I'll mention in the credit. Mitchell. Mitchell from New Zealand? TV? Australia. Which part of Australia? Yeah, that's me. I don't know. Which part of Australia? Mitchell. Oh, which part? Brisbane. Oh, okay. Queensland. Queensland. I'm going to Queensland in the next one. Oh, really? After completing New Zealand, I'll be going to Cook Islands and then to Sydney. Yeah. And then flying to Cairns, Northern Queensland. Yeah, cool. Doing Great Barrier Reef and something and then coming back to us. Very beautiful. Yeah. Queensland, yeah. I like this thing. Yeah. Very nice to meet you. Nice to meet you. அங்கே தான் போக போகிறோம். குயின்ஸ்லாண்டுங்கிறது பிரிஸ்பேன் கேபா. தி ஃபேமஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் கேபா. Gabba. Yeah. Nice. Yeah. We always remember Gabba, the win. Yeah. India against Australia. Last time, yeah. அந்த 2022ல வின் பண்ணாங்கல்ல அந்த யாரு ரிஷப் பண்ட் வந்து செஞ்சுரி அடிச்ச பயங்கரமான மேட்ச் அது. சும்மா காற்று விசுன்னு அடிக்குதா. இங்கே ஒரு குகை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. செம்ம காற்று அடிக்குதுங்க ஈவினிங் ஆக. டர்ட்டில்ஸா? ஆமாம் இருக்குங்கிறாரு எங்கேயோ இங்கே. ஆமாம் இருக்காட்டு இருக்குங்க இங்கே. ஜூம் பண்ணி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். வெளியே வந்தால் தான் தெரியும். பார்த்தீங்களா? The kissing turtles, these rocks here. Kind of looks like two turtles having kissed these two big rocks. ஓ ராக்ஸ் டேர்ட்டில் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. நக்கலை பிடிச்ச ஆளுங்க. இங்கே பாருங்க அந்த பாறைகள்ல டேர்ட்டில் பாருங்க. ரெண்டு ஆமையை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது செம்ம ஆனால் சூப்பராக இருக்குது. ஐயோ என்ன காற்று. போக நடுங்குது. திரும்பவும் போட்டு மாட்டிருக்கு. போயிட்டு இருக்கோங்க. இங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் வருது. இது அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துலாமா? கிட்ட போவாங்களான்னு தெரில. ஒரு பெருசு ஒன்று வருது, அது கண்டிப்பாக போவாங்க. குட்டிக்கு போவாங்களான்னு தெரில. ஜூம் பண்ணி எடுத்துலாம். எப்படி இந்த வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்கா? Alrighty, and coming up ahead of us, that point, that rock sticking out the wall on that point, is a sealed rock. ஏதோ சீல்ஸ் வரப்போகுதாம்மா. இருங்க அதே எடுத்துடும். அங்கே பாருங்க ஒரே ஒரு கியூட் சீல் படுத்திருக்குது. கடல் நாய். The tide and wind is ripping, so I don't hold it too long. ரொம்ப க்ளோஸில் போடங்கிறாரு. அதனால் நம்மளே ஜூம் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி நல்லா இருக்கா? ரொம்ப ஆழ்ந்து உறக்கத்தில் இருப்பாராட்டு இருக்குது இந்த கடல் நாய். கொஞ்சம் கூட அசைப்பே இல்லை. எங்கெங்கே போயிடுச்சு? இங்கே இருக்கு. அவ்வளோதான் கிளம்புறோம். அவ்வளோதான்.
என்னங்க அந்த குட்டி சீலை பார்த்துட்டீங்களா? ஸோ இந்த ட்ரிப்போட கதாநாயகன் வரப்போகுது. இந்த 2 பெர்மனன்ட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இந்த மில்ஃபோர்ட் சவுண்டில். இது வந்து ஸ்டெர்லிங் ஃபால்ஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் பக்கம் ஹைட்டு. 131 ஏதோ சொன்னாங்க. அப்படி பக்கத்தில் வரப்போது பாருங்க, பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் அவருடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்காக தான் உள்ளே போக போகிறாரு நினைப்போன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பா என்ன ஹைட்டு! இது கிளேசியர் தாங்க. அந்த பனி பாறைகள்லேருந்து அப்படியே வந்து உருகி வர தண்ணி தான் வந்து அருவியாக கொட்டுது. அதாவது இது வந்து நிரந்தர வாட்டர் ஃபால்ஸு. இந்த பனியிலேருந்து கொட்டுற வாட்டர் ஃபால்ஸ் ரெண்டுமே பனிப்பாறைகள்லேருந்து வர்றது கிளேஷியர் வாட்டர் ஃபால்ஸு. மற்றபடி மழை பெஞ்சதுன்னா வரதெல்லாம் டெம்பரவரி. அது மழை தண்ணி, மழை வாட்டர் ஃபால்ஸு. எப்படி இருக்கு பாருங்க. க்ளோஸ் அப்ல போறோம். Everyone on the front of the boat, can I please just grab your attention just for 1 second? Yeah. Can you guys give me a thumbs up if you guys are keen for me to get nice and close to the waterfall? Yeah, awesome. Oh, everyone's keen. Let's do it. க்ளோஸ்ல போலாமான்னு கேட்குறாரு. எல்லாரும் கையை தூக்கிட்டான். எனக்கு தான் சளி பிடிச்சிருக்குங்க. இல்லைன்னா எனக்கு இந்த இதெல்லாம் நான் வந்து பயப்படவே மாட்டேன். தொண்டை எப்படி ஆயிடுச்சு பாருங்க, மூக்கு ஒழுகிட்டே இருக்குது. தொண்டை இதாயிடுச்சு. இப்போ பாருங்க, ஐயோ சாமி, இந்த பேரழகின் உச்சகட்டத்தை பாருங்க, வாய்ப்பே இல்லை. இதுதாங்க உலகின் 8வது அதிசயம்னு சும்மா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஐஸ் தண்ணி எப்படி வந்து அருவியாக கொட்டுது. பக்கத்தில் போவது இருக்குது கச்சேரி உங்களுக்கு. வா உச்சகட்டம். செமையா இருக்கு. எப்படி? ஐயோ எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எங்காவது பார்த்துருக்கீங்களா? ஐஸ் வாட்டர் ஃபால். இது ஒரு இயற்கை செங்குத்தான மலைகள்ல I'm going to go around one more time. If you guys can cheer loud enough for me. So, do you guys want to go again? டைம் நிறையா இருக்காம்மா, இன்னொருக்கா போட்டுவான்னு கேட்டாரு. எல்லாம் ஓகே சொல்லிட்டோம். இங்கே பாருங்க எப்படி ஆயிடுச்சு. பயங்கரமாக நினச்சிட்டேன். ரொம்ப உள்ள போல, பக்கத்தில் தான் இருந்தாரு. பட் அந்த சாரல் அடிச்சதுலயே நடுங்குது. எப்படி நல்ல வியூ, செமையா இருக்குல்ல இந்த பேக் டிராப்ல. ஐயோ பாருங்க, இப்ப ஃப்ரண்ட் வியூ செமையா இருக்கு. வியூ க்ளோஸ்ல போறாரு. என்னால வந்து இது பண்ணவே முடியலீங்க. அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த இடம். சான்ஸ் எனக்கு பாருங்க, உச்சக்கட்ட அழகுங்க. எவ்வளவோ பார்த்துருவோம் நம்ம, எல்லாத்துக்கும் மிஞ்சினது இது. என்ன ஹைட்டு பாருங்க, 170 மீட்டர். அப்படியே நிறைக்குது. ஐஸ் தண்ணி இல்லை, சும்மாவா. பாரு எப்படி இருக்கு, எப்படி செமையா இருக்கா இடம். அந்த இது பார்த்து பயங்கரமா இருக்குது. இன்டென்சிட்டி ஜாஸ்தி, குளிரும் ஜாஸ்தி, இந்த ஹைட்டும் ஜாஸ்தி, எல்லாமே எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் பார்த்தாச்சு. எப்படி அட்வென்ச்சர். ஐயோ ஒன்றும் முடியல, திருப்பிட்டார் அவ்வளோதான்.
பாய் பாய். இந்த ஸ்டெர்லிங் வாட்டர் ஃபால்ஸ்க்கு நன்றி. ஓ அந்த க்ரூஸ் மேலே போகிறாங்க, அங்கேருந்து பார்க்குறாங்க. இருங்க. Awesome stuff, everyone. I hope you got your waterfall dosages in for today. பின்னாடி பார்த்துடலாம், டக்குன்னு போகலாமா? அந்த இது பார்த்துடலாம். இந்த வியூ இங்கே பாருங்க. ஐயோ இங்கே செமையா இருக்கு வியூ. சூப்பரா. தெரியுதா? பர்ஃபெக்டா இருக்கு, சான்ஸே இல்ல. அப்படியே சரியான ஷாட்ல. நானே அப்படியே போட்டோலாம் எடுத்துட்டேங்க, செமையா இருக்கா? ஓகேங்க, திகட்ட பார்த்தாச்சு வாட்டர் ஃபாலை. இப்படி மேலே வந்தேன், எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. இது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கா? Don't always come up very often. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. They feel very. எல்லாரும் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ இது ஒன்று தான் இருக்குங்க, டால்ஃபின் ஒன்று வந்துட்டு இருக்குங்க. நம்ம போய் எடுக்கலாம். ஜூம் பண்ணி தான் எடுக்கணும். கன்ஃபார்மாக ஃபுல்லாக ஒரு மணி தெரில. இங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்களேன். இப்போ போயிட்டு இருக்குங்க டால்ஃபின். ஃபோனில் எடுக்கிறேன். இங்கே பாருங்க டால்ஃபின். ரெண்டு போகுதுங்க, ரெண்டு போகுது தெரியுதா? பேரா இங்கே ஒன்று போகுது, இங்கே ஒன்று போகுது. அது பக்கத்தில் Just for your safety, no standing on the seat, please. உங்களுக்கு இந்த இடம் சென்டரில் இருக்கு பாருங்க. இந்த வால் மட்டும் தெரியுது. 3 நாள் போகுது. ஓகேங்க, நீங்கள் டால்ஃபின்ஸ் பார்த்துட்டீங்களா? இப்போ விதமாக 2 டால்ஃபின்ஸ் போச்சு. ஜூம் பண்ணி எடுத்தாச்சு போகணும்னா பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபைனலாக போயிட்டுருக்கோம். இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் போவோமா இல்லை ஸ்ட்ரெயிட்டான்னு தெரில. போயிட்டு இருக்காங்க ஒரு 10 நிமிஷம். அங்கே நிற்கிது பாரு ஒரு க்ரூஸ். அது ஓவர் நைட் க்ரூஸ். ஆமாம், நைட் க்ரூஸ்லேயே தங்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பக்கம் பாரு கிளேசியர் சூப்பராக இருக்குது. ஆமாம், இங்கே மட்டும்தான் ஐஸே பார்க்குறோம் நம்ம மேலே. உள்ளே வந்தால் வச்சுருக்காங்க இங்கே ஃப்ரீ டீ காஃபிலாம் வச்சுருக்காங்க பாருங்க. இதை நான் பார்க்காம போயிட்டேன். ஸோ நானும் ஒன்று போட்டேன், ஒரு ஹாட் சாக்லேட் ஒன்று. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே குடிச்சு முடிச்சலான்னு நினைக்கிறேன். அது 2வது வாட்டர் ஃபால் சொன்னேன்ல, அது வரப்போகுது பாருங்க. இதுதான் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால், 162 மீட்டர்ஸ். நான் சொன்னது இதுதான் தண்ணி எடுக்கிறாங்க, குடிக்கிறதுக்கும் இதுதான் எலக்ட்ரிசிட்டி இதுதான் எடுக்கிறாங்க. இங்கே ஒரு 120 பேர் வேலை செய்கிறாங்க. இங்கே ஒரு கிராமம் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஆதாரம் இதுதான். ஸோ இதுதான் குடிக்கிறாங்க. இதிலிருந்து எலக்ட்ரிசிட்டியும் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அங்கங்கே சோலார் பேனல்ஸ் வச்சுருக்காங்க. இதுதான் இதோட எலக்ட்ரிசிட்டி. லைட்ஸ்லாம் கிடையாது உள்ள. இங்கே அங்கே ஒரு லாட்ஜ் இருக்குல்ல, அதுக்கும் அப்புறம் இங்கே வேலை செய்கிறவங்க, அந்த கம்பெனி க்ரூஸ் வேலை செய்கிறவங்களுக்கும் தான். ஸோ ஃபைனல் வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக பார்த்தாச்சு. பாய் பாய். அப்படியே திரும்பி அங்கே நிறுத்திடுவாங்க, அவ்வளோதான். இன்னொரு 5 மினிட்ஸ் போயிடுவோம். 5:50ங்க கரெக்டாக 2 மணி நேரம் சுற்றிட்டு திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து முடிக்க போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருப்பார். சரியாக இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து சுற்றி போகல. சொல்கிறாங்க சூப்பராக பார்த்து மில்ஃபோர்ட் டவுன். பயங்கர ஹாப்பி எனக்கு. நம்ம அப்படியே வெளியில் போகலாம். பிடிச்சதா உங்களுக்கு? ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு 2 மணி நேரம் கழிச்சு. இங்கே தான் அப்படி நடந்து போய் இதை பற்றி பேசிட்டு வந்து எப்படி இருந்தது மதியம் நம்ம வரும்போது. இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். சூரியன் அப்படியே மெதுவாக இறங்கிடும். கரெக்ட். பாய் பாய் மில்ஃபோர்ட் டவுன். அட்டகாசம். உலக இயற்கை அதிசயம் 8வது அதிசயம் சொல்கிறது தப்பே கிடையாதுங்க. அதுக்கு வந்து 100க்கு 100 வந்து ஒர்த்தான விஷயம் இது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய நன்றி இந்த மில்ஃபோர்ட் டவுனுக்கும் நியூசிலாண்டுக்கும்.
ஓகே பாய் பாய் மில்ஃபர்ட் சவுண்ட். கிளம்பலாங்க. பாய். இங்கே தான் இது பண்ண போகிறாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே யா தேங்க்யூ தேங்க்யூ. அவ்வளோதாங்க வந்தாச்சு. ஐயோ சாமி, ரொம்ப நாள் ஆசை. நியூசிலாண்டுன்னு போட்டிங்கனாலே இந்த மில்ஃபர்ட் சவுண்டு படம் தான் வரும் உங்களுக்கு நிறைய இடங்களில். இந்த அட்டகாசமான உலக அதிசயம், இயற்கை அதிசயத்தை பார்த்துட்டோம்ப்பா. பிடிச்சது உங்களுக்கு ஹாப்பியாக? ஃபைனலாக முத்தாய்ப்பாக அமைஞ்சது அந்த அருவி தாங்க. அதில் க்ளோஸில் போய் சும்மா அந்த சாரல் மலை மூஞ்சியில் அடிக்கும் போது இருந்த சந்தோஷம் இருக்குது பார்த்துங்க. என் வாய்ஸே மாறி போச்சு, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, தொண்டை கட்டி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். சிறப்பாக எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். போகலாம் வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக கார் பார்க் போய் பிடிப்போம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே போய் ட்ரை பண்ணுறேன் இது எடுக்க, லிஃப்ட் கேட்க குயின்ஸ்டவுனுக்கு. என்ன நடக்க போகுது எனக்கும் தெரியல. நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகேவா, லிஃப்ட் கிடச்சதுக்கப்புறம். ஏன்னா வீடியோ எடுத்துன்னு வைங்களேன், கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தையாக கேட்கணும். இப்படி தான் நடந்து வந்தோம். போகலாம் பாருங்க. இதெல்லாம் வந்து பஸ்ஸு வர்றது, இதில் பஸ் ஸ்டாப்பு. ஸோ கார் பார்க் அங்கே தான். ஓகேங்க, கிடச்சிருச்சு. லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. டிஎன்ஆ வரைக்கும் கிடச்சிருக்கு. நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம குயின்ஸ்டவுனுக்கு மாற்றிக்கணும் ஓகேவா. ஸோ 120 கிலோமீட்டர்ஸ்க்கு கிடச்சிருச்சு. அங்கேருந்து போய்க்கலாம். பாய். போகிற வழியில் மக்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா கிவி பேர்டு இங்கே இருக்குங்க. இந்த நாட்டோட தேசிய பறவை இது பாருங்க. இதாங்க கிவி பேர்டு. பறக்க முடியாது இதனால், ஃப்ளைட்லெஸ் பேர்டு. கிவி பேர்ட், கிவி கியா கியா கிவி இல்லை கியா. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு கழுகு மாதிரியே இல்லை, ஈகிள் மாதிரியே இருக்கு. கியா பறவை. இது வந்து இந்த மொழியில், அதாவது மவோரி மொழியில் கியா பறவைன்னு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஈகிள் மாதிரி தான். இது இங்கே மட்டும்தான் இருக்குங்களாம்மா நியூசிலாண்டில் இந்த வகையான ஈகிள். நல்லா இருக்குல்ல? ரொம்ப பக்கத்தில் போக மாட்டேங்கிறாங்க. நடந்து அழகாக போகுது பாருங்க. பேக்ராப்பில் இந்த கியா பறவை சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஏதோ எடுத்து சாப்பிடுது, வாயில் போடுது. நல்லா இருக்கு பேக்ராப்பில். எல்லாம் போகிறவங்க எல்லாம் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, வீடியோ. இவங்க தான் நம்ம லிஃப்ட் கொடுத்துருக்காங்க டிஎன்ஆ வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ் ஃபார் கிவிங். தேங்க்ஸ் a lot. Thank you. Oh, you have a ride? Oh, do you have a ride? No. Oh, just thank you. Yeah. இங்கே பாருங்க. ஏய், மேலே ஒன்று இருக்குது. கொத்து வருது. காருக்கு மேலே ஏறிடுச்சு. சான்ஸே இல்லை. வந்துடுங்க. டிஎன்ஆ வந்துட்டோம், மெயின் ரோடு. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. Thanks a lot for this great help. Thank you. Yeah. Okay. Yeah, from there I will hitchhike to the Queenstown. Okay. Yeah. Thank you. All right, good luck. Yeah, good luck. All right, Thank you. nice to meet you, Mark. Yeah, thank you. Nice to meet you too. Travel. Yeah, thanks a lot for this great help. Thank you. Bye. அவ்வளோதாங்க. இப்படி போனால் வந்து குயின்ஸ்டவுன். ஸோ இங்கே நின்று மறுபடியும் பிடிக்கணும். குயின்ஸ்டவுன் வரைக்கும் கிடைச்சாலும் சரி, இல்லை மாஸ்பர்ன் இந்த ரோட்டில் போயிட்டு ஒரு எண்டில் கிடச்சாலும் சரி, அங்கேருந்து இன்னொன்று பிடிச்சி போயிடலாம். ஸோ மணி வந்து கரெக்டாக இப்போ 8ங்க. ஒரு மணி நேரத்தில் இருட்டிடும், அதுக்குள்ளே பிடிக்கணும். இவங்க வந்து இந்த அனவு டவுனில் தங்கியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே இவங்க போக முடியாது. நான் ட்ரை பண்ணுறேன். அதை கிடைக்குதான்னு பார்க்கலாம். இருங்க, நான் முடிச்சுட்டு ஏறிட்டு சொல்கிறேன். ஒன்றும் தெரில, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிக்கணும் வேறு. பாருங்கள், சத்தியமாக எதிர்பார்க்கலிங்க. ஒரு 4-5 பேர் கேட்டுட்டு இருந்தோம், யாருமே நிறுத்தலை. அப்புறம் இங்கே 2 பசங்க நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நமக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்கல்ல நம்ம ஃபெரியில், அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. கேட்டேன், குயின்ஸ்டவுன் தான் பாருங்க. எனக்கு வா தம்பி அப்படின்ட்டாங்க. Come on. Please. So you're also going to Queenstown? Yes. Great, thank you. We're going like just before Queenstown. Okay. White Creek, but Okay. there should be people going there. Yeah, I'll get on there, no problem. Thanks a lot. It's a great help. சரி, அவங்க குயின்ஸ்டவுனுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போகிறாங்க. கடைசி 10 கிலோமீட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். அங்கேருந்து எதுவும் கிடைக்கலனாலும் நம்ம பண்ணிட்டு சொன்னால் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. போகலாம் வாங்க. போயிட்டுருங்க, 10 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். White Creek வந்துடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரதர். இட்ஸ் கிரேட் ஹெல்ப். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. See you. Bye. See you. மணி 10ங்க, வந்து சேர்ந்தாச்சு.
குயின்ஸ்டவுன் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம அண்ணா வீடு. அண்ணா வந்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டேன் நான் வைக்கிரிக்கு வரேன்னு, வந்து பிக் பண்ண வந்துட்டாங்க. ஓகே பாய் 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 பாய். ஸோ 285 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க லிஃப்ட் கேட்டு. 6 மணிக்கு ஆரம்பிச்சது, 10 மணிக்கு வந்துட்டோம். இது கரெக்டாக இன்னும் 5 கிலோமீட்டர், லாஸ்ட் 5 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம பண்ணிடுறேன்னா போயிட்டு நம்ம இது பண்ணிடுவாங்க. பாருங்கள் ஸ்ட்ரீட் லைட்டே இல்லைங்க, கருகுமுன்னு இருக்குங்க. சான்ஸே இல்லை. இப்படி ஒரு இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ பாருங்க வந்துட்டாங்க. 5 நிமிஷம் தான் 12 வந்துட்டாங்க. ஹலோ நினச்சிருப்பாரு எப்படி இதை பண்ண போகிறீங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அப்படின்னு நினச்சாரு. நம்ம சொன்னோம் நான் கேட்டேன் அதெல்லாம் எப்படி வந்துடுவாங்கண்ணா அப்படின்னு. அதே மாதிரி வந்துட்டு பாருங்க. பட் என்ன இன்னொரு 10 கிலோமீட்டர் சிட்டிக்கே போயிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். அவர் நமக்காக ஒரு 10 நிமிஷம் ட்ரைவ் பண்ணி வந்திருக்காரு. பக்காவாக முடிஞ்சுதுங்கண்ணா. மணி 10 வாக்கில் இருக்குங்க. வந்துட்டோம் அண்ணா வீட்டுக்கு, அண்ணா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு பயங்கரமான லென்த்தி மிகப்பெரிய நாள். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தது, நைட்டு 10:30 ஆயிடுச்சு. பயங்கர டயர்டாக இருக்குது. 600 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கேங்க. அப்பா, இயற்கை உலக அதிசயமான பெல்ஃபோர்ட் சவுண்ட் உங்களுக்கு காட்டினதுக்கு எனக்கு பயங்கர சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருக்குற நேரம் முக்கியமாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம மேலேயே விழுந்தது பயங்கரமாக இருந்தது. தொண்டை தான் ஒரு மாதிரி கட்டிக்கிச்சு, சளி பிடிச்சிருக்கு. இப்படியே சரி பண்ணுறேங்க. நாளைக்கு இங்கே இருக்க நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது குயின்ஸ்டவுனில். அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். அதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ $160 நம்ம முடிச்சிட்டோம். 160ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8000 சில்லற. இதே நீங்கள் வந்து பேக்கேஜில் போக வர ஒரே பஸ்ஸில் இந்த இதோட இப்போ புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ 91, 180, கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேலேங்க. ஸோ ஒரு 150, பாதிக்கு பாதி சேவ் பண்ணிட்டோம். இப்படி தாங்க சேவ் பண்ணுவோம் விஷயம், அவ்வளோதான். ஸோ புக் மீ நியூசிலாண்டில் வந்து புக் பண்ணிக்கோங்க கரெக்டாக டீல் பிடிச்சி. ஓகேவா? இந்த எல்லா க்ரூஸும் காட்டும். நம்ம போன க்ரூஸ் நல்லா இருந்தது, அதே இது பண்ணிக்கோங்க. ஓகே, மித்ரே பீக். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோடில் நாளைக்கு குயின்ஸ்டவுன் சுற்றி பார்க்கலாங்க. கொஞ்சம் நான் லேட்டாக ஆரம்பிக்கிறேன், ஒரு பாடி சரி பண்ணிக்கிறேன். ஓகே, பார்க்கலாங்க. நன்றி, பாய். நான் போய் எப்படி சாப்பிட்டு தூங்க. பண்ணினனுக்கு நன்றி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு.